ஆக்சுவலி சினிமா ஈஸி, தியேட்டர் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். ரீடேக் கிடையாது. ஸோ அவர் டைலாகும் நமக்கு தெரியணும், ஜிஸ்ட் அது என்ன சீன் கரெக்டாக உள்வாங்கிட்டு நடிக்கணும் தியேட்டரில். ஸோ அதெல்லாம் வந்து கற்றுக்கணும், பண்ண முடியணும்னா. இல்லைன்னா நம்ம இப்படி திரும்பி பேசுறது இதெல்லாம். ஆனால் பிரில்லியன்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் ஒன்னொன்னும் படிப்படியாக எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. கூட பண்ணியிருக்கேன் ரேடியோவில். அந்த மிர்ச்சியில் என்னன்னா, நீ இதை தான் பண்ணணும்னு யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. யூ ஷுட் ட்ரை, யூ வாண்ட் டு ட்ரை, நல்லா வந்தால் பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த பாலிடிக்ஸே கிடையாது, வெரி டிரான்ஸ்பரண்ட். இன்னைக்கு உங்கள் ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு லைக்ஸே வராது, இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பச்சைக்கிளி பச்சாயமாக ஸ்டூட் அவுட். அதுக்கப்புறம் அதுலேயே நான் ஸ்டைல் சுந்தரின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்டைல் சஜஷன்ஸ் கொடுக்கும். இந்த தியேட்டர் பிளே அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு ஸ்டேஜ்ல பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான், இதுக்குள்ளதான் நம்ம பிளே பண்ணணும். நம்ம கேரக்டர் என்னவோ அதுவும் நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணி நல்லா பேசணும். ஏன்னா ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு கேட்கணும். ஸோ இப்படி இருந்துட்டு அப்படியே சினிமாக்குள்ள ஒரு ஃப்ரேம்குள்ள வந்து பண்ணும்போது அந்த கன்வர்ஷன் எப்படி மேம் இருந்துச்சு? ஆக்சுவலி சினிமா ஈஸி, தியேட்டர் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். ரீடேக் கிடையாது, நீங்க அங்க போய் பண்றது தான். அதே மாதிரி தரோவா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த இவரோட டைலாகும் நமக்கு தெரியணும், நம்ம டைலாகும் நமக்கு தெரியும். கடைசி வேர்டு கியூலாம் எடுத்துக்க முடியாது. சப்போஸ் அவர் ஒரு வார்த்தை மாத்தி சொல்லிட்டாருன்னா நம்ம இன்னும் நம்ம கியூ வரலையே நிக்க முடியாது. ஸோ அவர் டைலாகும் நமக்கு தெரியணும், ஜிஸ்ட் அது என்ன சீன் கரெக்டாக உள்வாங்கிட்டு நடிக்கணும் தியேட்டர்ல. ஒரே தான் போய் பர்ஃபார்ம் பண்ணோம். சின்ன தப்புனா கூட ஆடியன்ஸ்க்கு தெரியும், சின்ன தப்புனா கூட ஈஸியா தெரிஞ்சிடும். நம்ம நடிக்கிறது வந்து அழகா, அதாவது கேவலமா நடிக்கிறோங்க நல்லா தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கணும். வாய்ஸ் வந்து அலையான்ஸ்ல பண்ணும்போது மைக் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு 150 பேர் உட்கார்ற இது ப்ரொக்ரெசிவ் சீட்டிங் தான். த்ரோ பண்ணோம், வாய்ஸ் த்ரோ பண்ணி நடிக்கணும். ஆனால் நம்ம கத்துற மாதிரி காமிக்க கூடாது. வாய்ஸ் வால்யூம் மாத்திரம் இன்க்ரீஸ் பண்ணோம், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதே தான் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து கற்றுக்கணும், அது பண்ண முடியணும்னா. இல்லைன்னா நம்ம இப்படி திரும்பி பேசுறது இதெல்லாம். ஆனால் பிரில்லியன்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் ஒன்னொன்னும் படிப்படியாக எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி பின்னாடி நிற்கிற திரும்பி பார்த்து பேசினா இப்படி போயிடும், அப்ஸ்டேஜ் முன்னாடி வந்து அவங்களும் முன்னாடி இருக்கணும், சீட் விட் தேர் இன் யுவர் சைடு, இப்படி நின்று பேசுங்க, இப்படி பண்ணுங்க, எல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாரு. செம்ம டைரக்ஷன் அது. இந்த கன்வர்ஷன் வரும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்து நீ வந்து ஒரு சினிமாக்கு வந்தனா நீ வந்து ரொம்ப ஈஸியா நிறைய கத்துப்ப தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லேர்னிங் இருந்துச்சு? தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிராமால நடிக்கும்போது நிறைய ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வாய்ஸ் அண்ட் அவர் பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் இன்னுமே ப்ராமினெண்டா இருக்கும் டிராமால நடிக்கும்போது. சினிமா வந்து சட்டிலா இருக்கும். நம்ம பண்ணும்போது இவ்வளோ கையை வீசி இது பண்ணி அதெல்லாம் பண்ண மாட்டோம், நாடகமா பண்ண மாட்டோம். தெரியும் நாடகத்துக்கு நாடகத்தன்மை. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். சினிமால வரும்போது கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு ஷவுட், யூ டோன்ட் ஹேவ் டு ரேஸ் யுவர் வென் யூ ஆர் டப்பிங் இருக்கு. ஸோ சாஃப்டா பேசி நல்லா பண்ணலாம். ஐ வுட் சே தட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். சினிமாங்கிறது வேற, டிராமாங்கிறது வேற. ஆக்டிங் எஸ், பேசிக் ஆக்டிங் இருந்ததுன்னா ரெண்டும் பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்தவரை ஆல் சினிமாவில் நடிக்கிறவங்க டிராமாவில் நடிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஆல் டிராமா ஆக்டர்ஸ் கேன் டு ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியன் இது, கம்ப்ளீட்லி மை ஒப்பீனியன். ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் நாட் பாசிபிள், ஐ எம் ஜஸ்ட் சேயிங் மை அப்சர்வேஷன். எந்த ஏஜ்ல சினிமாக்குள்ள வந்தீங்க? அதாவது உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணது எந்த ஏஜ்? ஏன்னா இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50+ தைரியமா சொல்லலாம். 59 அடுத்த 2 மாசத்துல 60 ஆகும் போகுது, கிட்டத்தட்ட 60 மேம். சோ எல்லாருமே வந்து ஒரு 25 ஒரு 21 இந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு அடுத்தடுத்து கத்துக்க முடியாதா, நிறைய நம்ம கத்துக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும் நம்மளுக்கு. அப்புறம் கெரியர் ஒரு மாதிரி, அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படியே டவுனா போயிடுவாங்க. பட் ஆனா உங்க கெரியரே நீங்க கிட்டத்தட்ட நீங்க சொல்றதை பார்த்தா வந்து ஒரு 30க்கு மேலதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க நான் கெஸ் பண்றேன். சோ உண்மையிலேயே உங்க கெரியர் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? அதான் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்ங்கிற மாதிரி 2012. அப்போ என்ன அபவுட் என்ன வயசு இருக்கும், 40 வந்துட்டேன். 45 46 தியேட்டர்ல பண்ணும்போது ஆரம்பிச்சேன். ஒரு ரிக்ரெட் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஏர்லி ஆரம்பிச்சா இன்னும் பெட்டர், இன்னும் யங்கர் ரோல்ஸ். ஏன்னா ஒரு கேரக்டர் ரோல் வந்துடும் ஒரு வயசுக்கு மேல. யூ கான் நம்ம ஹீரோயினா நடிக்க முடியுமா?
ஹீரோ ஒத்துக்க மாட்டாருல்ல. sarcastic-ஆ நமக்கு ஏத்த ரோல் தான் பண்ணணும். அம்மா ரோலு, பாட்டி அம்மா ரோலு. அதே மாதிரி ரேடியோல வாய்ஸ்க்கு கூப்பிடும் போது கூட வந்து அம்மா கேரக்டர் பண்ணோம் நீங்கன்னு கூப்பிடுவாங்க, பாட்டி கேரக்டர். இதுதான் நம்ம. ஸோ யுவர் ரோல்ஸ் ஆர் லிமிட்டெட், சீன்ஸ் ஆர் லிமிட்டெட், சர்க்கிள்குள்ள வந்துருச்சு. ஸோ அந்த எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏர்லியா வந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. நம்ம அந்த டைம்ல நம்ம இப்ப வரலாமா வேணாமா, இல்ல இது வந்து வந்தா தப்பாயிடுமா, இல்ல நம்ம யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணி இருக்கா? எனக்கு நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருந்ததுங்க அந்த விஷயத்துல. எங்க வீட்டுல யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. எங்க ஃபேமிலியில சிஸ்டர், பிரதர், சிஸ்டர்லா, அம்மா யாருமே வந்து எல்லாமே என்கரேஜிங் தான். ட்ரை பண்ண என்ன பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது, அதனால பண்ண. யாராவது பேசியிருக்காங்களா ஏதாவது காது பட எதுக்கு இந்த வயசுல போயிட்டு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி? மனசுல தோணி இருக்குமா இருக்கும் யாருக்கான ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நெய்பர்ஸ்க்கு எல்லாம். பட் அதெல்லாம் பொறாம நினைச்சு ஒதுக்கி தள்ளிடுறது. ஏன்னா உன்னால பண்ண முடியலன்னு நீ பொறாமப்படுறன்ட்டு. எல்லாரும் எல்லாம் ட்ரை பண்ணணுங்க. நம்ம பண்ணணும்னு நினைச்சா பண்ணி பார்த்துடணும். நீங்க இஃப் யூ see my Instagram page, I will put dance reels. மிர்ச்சியில் இருக்கும்போது டான்ஸ் ரீல்ஸ் ஷூட் பண்ணி போடுவோம். பத்தக்கான்னு இருக்கும், இருக்கட்டுமே. சோ வாட், எவ்ரிதிங் cannot be perfect. என்ன நினைச்சா எனக்கு என்ன, எனக்கு ஹாப்பியா, I like to see that. When I learn the dance and when I perform, I really love it. It's okay. அதனால பாடி ஷேமிங்கோ உலகம் இருக்குல்ல, நாக்கு இருக்கிறவன் பேசிட்டு தான் இருப்பான். ஓ நான் எனக்காக நான் விட்டு போறேன், அவ்வளவுதான். மேம் நம்ம கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தை பத்தி பேசும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப என்னை வந்து ஃப்ரீயா தான் விட்டுருந்தாரு அப்படின்னீங்க. ஸோ அப்படி இருந்துமே ஏன் மேம் அந்த செகண்ட் ஃபேஸ்க்கு போக வேண்டிய ஒரு நிலைமை? அது வந்து இட்ஸ் அ வெரி பர்சனல் திங். ஒரு என்னோட லவ் மேரேஜ், பட் இட் டென்ட் லாஸ்ட் ஃபார் லாங். ஸோ ஐ ஹேட் டு செப்பரேட் ஃப்ரம் ஹிம். பட் வி ரிமைன் அஸ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஏன்னா என் பொண்ணு இருக்கா, நல்ல ஹஸ்பண்டோ இல்லையோ நல்ல அப்பான்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ஃபார் ஹர் சேக் we maintain cordial relationship. Yeah, he is a very good friend of mine. கல்யாணத்துக்கு முன்னே எனக்கு தெரியும். We had a courtship for 5 years. நல்ல வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ யாரையும் வெறுக்க முடியாதுங்க. எனக்கு வந்து என்னன்னா ஒரு பிரச்சனைனா யார் மேலேயும் கோவம் வச்சுக்க முடியாது. ஏன்னா பிரச்சனை கோவப்பட்டேன்னா என் உடம்பு தான் பாதிக்கும். அதனால செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக நான் வந்து மன்னிக்கிறதுங்கிறது பெரிய வார்த்தை, அதை கடந்து போயிடணும், அவ்வளவுதான். லீவ் இட் அண்ட் கோ, லெட் இட் கோ. ஏன்னா இப்ப நம்மள நாயன்னு சொல்லிட்டா நம்ம நாயாயிட போறோமா சொல்லுங்க? இல்ல, அப்படி இல்ல. சொல்லிக்கோ, 2 நாள் சமாதானம் பண்ணிட்டு போயிடுறது, அவ்வளவுதான். வீட்டுல எல்லாம் அம்மா கூட சண்டை நடக்கும், பிரதரோட சிஸ்டரோட எல்லாம் சண்டை நடந்தா கூட மேக்சிமம் 1 நாள் 1/2 நாள், அவ்வளவுதான். நம்ம அப்படியே வெளியே வரும்போது நினைப்போம் ஜென்மத்துக்கு இவங்க மூஞ்சில முழிக்கூடாது. மறுநாள் காலையில போய் உட்காந்து எதுவுமே நடக்காத மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். See, இந்த ஜென்மத்துல இந்த செட் ஆஃப் பீப்புளோட பிறந்திருக்கோங்க. அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும், இவங்களை சந்திக்க போறோமா தெரியாது. சோ இருக்கும்போது ஜாலியா நல்லபடியா இருப்போமே. கரெக்டா? ஆஃப்டர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து மூவில நடிச்சிருக்கீங்க, வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்கீங்க. இத பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு? he never said anything. ஒண்ணுமே சொன்னதில்ல, கேட்டது கூட கிடையாது. குட், இஃப் யூ ஆர் ஹாப்பி, யூ ஆர் ஃபைன், ஐ அம் ஃபைன். ஓகே. டாட்டர் கேட்டிருக்காங்க. டாட்டர் வந்து அவ கேட்பா, இது என்ன கேரக்டர், இது எப்படி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்பா. ஷீ இஸ் ஆல்சோ வெரி என்கரேஜ். போயிட்டு வா, பண்ணு, இட்ஸ் குட், இட்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் சஜஷன்ஸ் கொடுப்பா. இப்படி போட்டுக்கோ, இப்படி பண்ணு. நிறைய ஆடிஷனுக்கு வந்து வீட்டில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்னா அவள் தான் எனக்கு கேமராவும் பண்ணேன். நல்ல பெண்ட் எடுப்பா. டைரக்டர் கூட அவளை சாவடிக்க மாட்டான், அவள் நல்லா என்னை சாவடிப்பா. ஏன் இப்படி பண்ற, மூஞ்சி இப்படி வை, கீழே பாரு, சைட்ல பாரு, கண்ணியே இப்படி பாண்டா மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு சாவடிப்பா. ஆமா, 1/2 நாள் அவங்க ஒரு ஆடிஷன் டேப், 10 செகண்ட் ஆடிஷன் டேப் அனுப்புறதுக்கு போதுண்டி. இல்ல பெட்டரா பண்ணு அப்படின்னு சொல்லி ஆடிஷன்ஸ்க்குலாம் போயிட்டு வெயிட் பண்றது. ஸோ அந்த டைம்ல வந்து இல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மேம், இல்ல நீங்க போதும் உங்களுக்கு ரொம்ப ஏஜ்டு, ஸோ அந்த மாதிரி எதனா சொல்லி? இல்ல, நேரடியா ஆடிஷனே போனதில்லை. எல்லாமே இப்ப வீடியோல தான் போகுது மோஸ்ட்லி. அதுலயே ரிஜெக்ஷன் ஆயிடுது. நமக்கே தெரியும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்லாம் தெரியும். ஸோ பட் எதுவுமே ட்ரை பண்ணாம விடக்கூடாது. நம்ம வந்து இது நமக்கு வராதுன்னு நினைச்சது சில பேருக்கு அப்பீலிங்கா இருக்கலாம். பிகாஸ் கிரியேட்டிவிட்டி இஸ் வெரி சப்ஜெக்டிவ். இப்போ நீங்க வந்து என்ன எப்படி பாக்குறீங்கிறது உங்க கண் பார்வையில இருக்கு, அவர் எப்படி பாக்குறாருங்கிறது அவர் கண் பார்வை. ஸோ எனக்கு நான் நினைப்பேன் இது இந்த புடவை நல்லாவே இல்லைன்னு, மற்றவங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். அதனால எந்த ஆடிஷனுமே நான் விட மாட்டேன். ஐ வில் புட் இன் மை பெஸ்ட் எஃபர்ட் அண்ட் சென்ட் இட் அக்ராஸ். அதுக்கப்புறம் வருது, they took a better person, no problem.
அவங்க பெட்டர் சூட்டட், அவ்வளவுதான். உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ப்ராஜெக்ட்னு இப்போ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொங்கை தீ, அது கோயம்புத்தூர்ல பெர்ஃபார்ம் பண்றோம். அடுத்து பாண்டிச்சேரி போறோம், தென் திருவேண்டரம் போறோம். ஸோ ட்ராமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ மற்றபடி ஒன்றும் பெருசா இல்லை, சாப்பிட்டு தூங்குற வேலை தான். மேம், நம்ம ஆரம்பத்துல பேசும்போது நீங்க ரேடியோ மிர்ச்சியில் ஒர்க் பண்ணீங்க, அதுவும் மோர் தென் 20 இயர்ஸ். அதோடைய அந்த ஸ்டார்டிங் கியூ கொடுப்பீங்களே, ஸோ எங்களுக்காக ஒரு வாட்டி. ஓகே, ரேடியோ மிர்ச்சி 98.3 FM, இட்ஸ் ஹாட், அப்படிதான் சொல்லுவோம். ஆக்சுவலி நான் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜராக ஜாயின் பண்ணிட்டு தென் ஐ மூவ்ட் இன் அஸ் அ காப்பி ரைட்டர். வெரி சூன். அது தமிழ் ஸ்டேஷன், தமிழ் நல்லா தெரியும், எழுத வரும் அப்படின்ட்டு. அண்ட் நான் ஒரு ஷோ கூட பண்ணியிருக்கேன் ரேடியோவில். அந்த மிர்ச்சியில் என்னன்னா, நீ இதை தான் பண்ணணும்னு யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. யூ ஷுட் ட்ரை, யூ வாண்ட் டு ட்ரை, நல்லா வந்தால் பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த பாலிடிக்ஸே கிடையாது, வெரி டிரான்ஸ்பரண்ட். யூ கேன் ட்ரை, யூ டூ. ஸோ ஒரு மிஸ்ஸஸ் மணின்னு ஒரு ஷோ சண்டே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணேன், அதாவது ஒரு ஷோக்கு. அண்ட் ஐ ஒர்க் வித் கிரேட் பீப்புள் லைக் சுசித்ரா, சிவா, செந்தில், இவங்கெல்லாம், அஜய், இவங்கெல்லாம் வந்து அப்போ இருந்த செட்டு. அந்த கிரியேட்டிவிட்டி லெவல்லே வேறையா இருக்குங்க. ஆஃபீஸ் வந்து சந்தோஷமா ஜாலியா போகும், ஆஃபீஸ் மாதிரியே தோணாது. லஞ்ச் எடுத்துட்டு போறது, வெளியே போய் சாப்பிட்றது, ஹேங் அவுட் பண்றதுன்னு வேற மாதிரி அந்த இடமே. பிக்னிக் தான் எங்களுக்கு. அதான் நான் சொன்னேன், 22 years it was a party for me. every day was a partyங்கிறப்பல வேலையே கிடையாது. எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. ஆமா, I enjoyed passion. I had so much respect for the brand and passion for the brand. ஹாப்பியா பண்ணுவேன் எதுவானாலும். அண்ட் ஐ வில், ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா போய் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. நீங்க நேர சிஇஓக்கு கால் அடிச்சு பேசலாங்க, உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணோம்னா. தட் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு அந்த கம்பெனில. ஸோ இட் இஸ் a blessing. ரேடியோல இன்னொன்று முக்கியமான ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் ஸ்பார்க்லர்னு சொல்லுவோம், அதுக்கான டெக்னிக்கல் நேம். அதாவது நீங்க ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருப்பீங்க, ஆடு கேட்டுட்டு இருப்பீங்க, சாங் வரும், திடீர்னு ஒரு காமிக்கலா ஒரு விஷயம் வரும், அதுக்கு பேர் தான் ஸ்பார்க்லர் அப்படின்னு சொல்லி. மொக்கமோகன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல நான் ஒரு கேரக்டர் ரொம்ப வருஷம் பண்ணினேன், பச்சைக்கிளி பச்சையம்மான்னு சொல்லிட்டு ஜோசியம் சொல்ற கேரக்டர். காலையில ஷோல பிட்வீன் 7 and 8 வரும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல பண்ணிருக்கேன் அந்த கேரக்டர். சொல்லி காமிங்க. அது என்னோட நார்மல் வாய்ஸ்ல சொல்லுவேன், பட் ஆனா அதை ட்வீட் பண்ணுவாங்க டெக்னிக்கலா. ஸோ வணக்கம், நான் தான் உங்க பச்சைக்கிளி பச்சையம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ராசி பலன் பார்க்கலாமா, மேஷ ராசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சீரியஸா தான் ராசி பலன் சொல்லுவேன் ஓரளவு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு, உள்ளூர் நாராயணன்னு. அவர் சொல்ற ராசி பலன் கேட்டா ஓடிடுவீங்க, மேஷ ராசிக்கு இன்னைக்கு உங்க ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு லைக்ஸே வராது, இந்த மாதிரிதான் அவர் சொல்லுவாரு. ஸோ பச்சைக்கிளி பச்சையம்மா ஸ்டூட் அவுட். அதுக்கப்புறம் அதுலயே நான் ஸ்டைல் சுந்தரின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ஸ்டைல் சஜஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஹேர் கட் வச்சுக்கோ, வாய்ஸ் டோன்ல நார்மலா இருக்குமா, அது நார்மல் டோன், அது நார்மல் டோனு. அப்புறம் ஜக்கம்மான்னு ஒரு கேரக்டர், பாப்பா பாட்டின்னு ஒரு பாட்டி வைத்தியம் சொல்ற கேரக்டர். ஏதாவது ஒரு வைத்தியம், ஏதாவது ஒரு ராசி பலன் சொல்லி காமிங்க. பாட்டி வைத்தியம், ராசி பலன் வந்து சொன்னேனே, அதான் பச்சைக்கிளி பச்சையம்மா பேசுறேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு. நான் ரிஷபராசி, எனக்கு ஏதாவது சொல்லுங்க. ரிஷபராசி, ரிஷபராசிக்கு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு லெஜெண்ட் இன்டர்வியூ எடுக்க போறீங்கன்னு போட்டிருந்துச்சுங்க. அதான் ஓகே. ஸோ ஜஸ்ட் ஜோக்ஸ் அபார்ட். நீங்க நிஜமாவே ரிஷபராசியா? நல்ல பீரியட் தான் உங்களுக்கு. ஆமா, மேல மேல போறீங்க லைஃப்ல. சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங் யூ. இந்த தியேட்டர் அப்படின்னு, தியேட்டர் பிளே, தியேட்டர் ஆர்டிஸ்ட், நம்ம தியேட்டர்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து நிறைய பேர் எல்லாமே இந்த டிராமா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. ஏன்னா ஊர் சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராமாஸை விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசா என்டர்டைன்மெண்ட் இருக்காது, ஒர்க் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ இந்த தியேட்டர் ஆர்டிஸ்டுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் வராங்களா, ஆடியன்ஸாவும் சரி நடிக்க வரவங்களும் சரி, தியேட்டர்ஸ் வந்து விரும்பி வராங்களா? தியேட்டர் வந்து எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப நீஷ் ஆடியன்ஸ்ன்னு நினைப்பாங்க. பயங்கரமா ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி தியேட்டர்னாலே புரியாம ஏதோ பேசுவாங்க, ஒரே ஆள் வந்து 2 மணி நேரம் பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நல்ல டிராமாஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த கல்ச்சரை ரிவைவ் பண்ணீங்கன்னா நம்மளோட ஃபோன் பார்க்குற இது குறையும் அப்படின்னு சொல்லுவேன். நிஜமாவே இந்த அலையான்ஸ் பிரான்ஸேல நீங்க வாரம் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஏதான ஒரு டிராமா நடந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய ஃபென்டாஸ்டிக் தியேட்டர் குரூப்ஸ் இருக்காங்க சென்னையில. அப்புறம் அவங்களே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும். இப்போ ரீசெண்டா அது ரொம்ப நல்ல டிராமா, ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் அதுல கிடைப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கும் இப்போக்கும் டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, நம்ம நடிக்கிறது 99% டைரக்டரோட டச்ல தான் இருக்கும்.
அவங்க ஒவ்வொரு டைரக்டர் அவங்க எப்படி ஃப்ரேம் வேணும் எப்படி பார்க்குறாங்களோ அப்படிதான் நம்ம பண்ணணும். அதுக்குள்ளதான் பட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவோம். என்னது பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் அப்படின்றத நம்ம கெயின் பண்ணிப்போம். சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா லைட் வாங்கி நடிக்கிறது. நம்ம ஸ்பாட் லைட்ஸ் இருக்கும் டிராமா அதுல, இது மாதிரி ஃபுல் லைட்டு கிடையாது. ஸோ லைட் வாங்கி நடிக்கிறது நம்ம இஷ்டத்துக்கு போய் ஒரு இடத்துல இருந்தா இருட்டுல தெரியவே மாட்டோம். ஸோ யூ ஹாவ் டு பி அவேர் அந்த இடத்துல. அதே மாதிரி என்ன சொல்றது, டிராமா ஃபுல்லா தெரியணும் என்ன அப்படின்ட்டு, யார் என்ன கேரக்டர் பண்றாங்கன்னு ரிஹர்சல்ல மிஸ் பண்ணக்கூடாது. இல்ல ஆடியன்ஸா வந்து எல்லாருமே வர விரும்புறாங்களா? வர விரும்புறாங்க. இப்ப இந்த கொங்கை தீ ஷோ சொன்னேன்னு 3 ஷோ சென்னையில நடந்தது, ஆல் ஃபுல் இந்த வாட்டி. ஃபுல்லு நிஜமாவே அந்த சின்ன ஆடிட்டோரியம், பட் அன்இமேஜினபிளி இட் வாஸ் ஃபுல். வெரி குட் ரெஸ்பான்ஸ். யங்ஸ்டர்ஸ் வராங்க நிறைய பேர் இப்போ தியேட்டர்ல, அண்ட் தே வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் தியேட்டர் ஆல்சோ. இட் ஹாஸ் கிரேட் இது. அண்ட் ஏன்னா இந்த ட்ராமா வந்து லைவ் மியூசிக் அண்ட் டான்ஸோட பண்றோம், பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால தியேட்டர் இட் இஸ் தேர். இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்ராக்ஷன். அண்ட் நிறைய பேர் இன்னும் வரணும் அப்படின்னு சொல்லி. முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிரேசி மோகன் டிராமா, எஸ்வி சேகர் டிராமாலாம் நானே போயிருக்கேன் அதெல்லாம். அந்த மாதிரியும் நிறைய டிராமாக்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்புறம் ரிலிஜியஸ் இதுங்கிற மாதிரி அவங்க பாம்பே சாணக்கியா சார் நிறைய டிராமாஸ் பண்றாரு. பாம்பே ஞானம் மேம் அவங்க குரூப்பு, தாரிணி கோமல்னு அவங்களோட டிராமாலாம் வேற லெவலா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க எல்லாருமே வந்து லைஃப்ல ஒரு வாட்டி டிராமாங்கிறத போய் உட்காந்து பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் அதோட அருமை புரியும் நிஜமாவே. இட் இஸ் சோ, அதாவது சினிமால நம்ம கேரக்டர்ஸை பார்க்குறோம், வெட்டி 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 எடுத்ததெல்லாம் பார்க்குறோம், இது லைவ்ல பார்க்குறோங்க. அது அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு ஸ்டோரி 1 hour ஸ்டோரி அப்படியே 1 hour ஸ்டோரி அப்படியே நகரும். டயலாக்ஸ் பேசும்போது அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க. உங்களை அறியாம நீங்க இன்வால்வ் ஆயிடுவீங்க அதுல, அந்த மாதிரி. ஸோ தியேட்டர் இஸ் பியூட்டிஃபுல். அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க, நடிக்கவும் ஆசைப்படுறாங்க. தட் இஸ் அ வெரி குட் திங். ஸோ எஸ். ஓகே மேம், இதுக்கப்புறம் நீங்க இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும். என்னைக்கா ஒரு நாள் ஏதோ ஒரு கேரக்டர் வந்து உங்களை வேற ஒரு இடத்துல போய் கொண்டு போய் உட்கார வைக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ வாழ்த்துக்கள் மேம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much for your time. Thank you for a lovely interview. Thanks a lot.